விட்டு எங்கு நான் போக மாட்டேன், ஓம் அன்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன். அன்பான தேவ பிள்ளைகளை, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினால் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் போராட்டங்களை நம்ம என்ன பண்றோங்க, சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம் இல்லையா? பிரச்சனை இல்லாதவர்கள் யாருமே இல்லை. யாராவது பிரச்சனை இல்லாம இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் என்ன இருக்குது? ஒரு பிரச்சனை, ஒரு வலி, ஒரு வேதனைகள் இருக்கிறது. அப்போ கடவுள் மனுஷனை படைச்சிட்டு பிரச்சனை இல்லாத மனுஷனை கடவுள் என்ன பண்ணல, உலகத்துல யாரையுமே வைக்கல. இல்லையா? அந்த பிரச்சனையை ஜெயிக்கக்கூடிய சில வழிகளை, சில வழிமுறைகளை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதோடைய வழிமுறைகளை நாம் என்ன பண்ணணும், இன்றைக்கு கற்றுக்கொள்வதற்கு மிகவும் அவசியமாக வேதம் நமக்கு சான்றிதழாக இருக்கிறது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8வது வேத வசனத்தை நாம் வாசிப்போம். தேவனிடத்தில் சேருங்கள், அவர் அப்பொழுது உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரிங்கள், இருமனம் உள்ளவர்கள் உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்க. அல்லேலூயா. இங்க நீங்க நல்லா கவனிங்க. இதுல கிட்டத்தட்ட ஒரு 3 காரியங்கள் இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. தேவனிடத்தில் சேருங்கள். யாரிடத்துல? தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அல்லேலூயா. அப்ப முதலாவது மனிதன் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷன் யாரை அறியணும்? கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் போகிற தேவன் யார், நமக்கு என்ன செய்வார், நமக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் அவர் செய்து முடிப்பார் அப்படின்றத ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்துல போய் சேரும் பொழுது அங்க என்ன சொல்லப்படுதுன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரை தேடுகிற எந்த ஒரு பாவியும் தேவன் என்ன பண்றது இல்லைங்க, தள்ளி வைப்பதல்ல. அவர் என்ன சொல்ற, பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரிங்க. அப்ப தேவனுடைய சமூகத்துல, தேவனுடைய ஆலயத்துக்குள்ளேயும் நமக்குள்ள வந்து விட்டாலே நாம் யாவரும் என்ன பண்ணுங்க, சுத்திகரிக்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். அது மாத்திரம் இல்ல பாருங்க, இருமனம் உள்ளவன். யாருங்க? எத்தனை மனம்? இருமனம். தெரியுமா? இருமனம்னா என்ன இருக்காது, நிலையான ஒரு முடிவு என்ன பண்ணது, எடுக்காது. இப்படி அப்படி அப்படி இப்படி என்ன பண்ணும், காலை வச்சுக்கிட்டு யோசிச்சுட்டே இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க, உங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்துங்கள். உங்கள் இருதயங்களை என்ன பண்ணுமா? அப்போ இருமனம் உள்ளவர்களுடைய இருதயம் என்ன பண்ண கிடையாதுங்க, பரிசுத்தம் உள்ள இருதயமாக பார்க்க முடியாது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயம் பரிசுத்தமாக்கப்படுகிற இருதயமாக அது காணப்பட வேண்டும் இல்லையா? அப்ப தேவனிடத்தில் யார் சேருவா? தேவனிடத்துல யார் சேருவா? எப்படிப்பட்ட நபர்கள் தேவனிடத்தில் சேருவார்கள்? எப்படிப்பட்ட நபர்கள் தேவனை தேடுவார்கள் அப்படின்னு நம்ம பார்ப்போம்னா, வேதத்துல நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. நெருக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், வியாதிகளை சுமந்தவர்கள், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறவர்கள், பிரச்சனை விடுபட முடியாதவர்கள் எல்லாம் யாரை தேடுவார்கள்? தேவனை தேடுவார்கள். அப்படி தேடுகிற அந்த மனிதர்களிடத்தில் தேவன் சேருகிறார். அப்படி தேடுகிற அந்த மனுஷங்கிட்ட தேவன் சேருகிறார். அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு தேவை என்ன தேவைங்க, ஒரு விடுதலை. அவனுக்கு தேவை ஒரு விடுதலை. அங்க சொல்லப்படுது பாருங்க, 9வது வசனம். இந்த வசனம் எல்லாம் தேவ பிள்ளைகள் மிகுந்த கவனத்தோடு நீங்க படிக்கணும். வாசிங்க. நீங்கள் துயரப்பட்டு அழுங்கள், உங்க சந்தோஷம் எப்படி மாறக்கிறது? உங்க சந்தோஷம் என்னடா இது வார்த்தை? துக்கித்து துயரப்பட்டு அழுங்க. என்னங்க? துயரப்பட்டு துக்கித்து அழுங்க. உங்கள் நகைப்பு துக்கிப்பாக, உங்கள் சந்தோஷம். சந்தோஷம் எப்படி இருக்கு? இன்னும் சந்தோஷமா தானே மாறணும். அப்ப இந்த சந்தோஷம் என்னவா மாறுதான்? அது ஏன் சொல்லப்படுதா? இருமனம் உள்ளவர்கள் இந்த சந்தோஷத்தை அவங்களால என்ன பண்ண முடியாது, அனுபவித்துக் கொள்ள முடியாது. சரிங்களா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு ஏன் இறைவன் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு தடை?
நம்மை படைத்திருக்கிற தெய்வம் ஏன் நம்மளை முழுமையாக அதுல இருந்து வெளியே கொண்டு வராம திரும்ப திரும்ப அந்த சிக்கலுக்குள்ளே நம்ம சுத்தி திரிந்து கொண்டிருக்கிறோம்? இதை என்றைக்காவது ஆண்டவர்கிட்ட நம்ம கேள்வி கேட்டிருக்கிறோமா? என்றைக்காவது தேவன்கிட்ட? இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. இன்னைக்கு கேட்க போறீங்க. வாசிங்க 11வது வசனம். நன்றாக இந்த வசனத்தெல்லாம் உங்க நினைவுக்கு கொண்டு வந்துருங்க. இந்த வசனத்தெல்லாம் எங்க கொண்டு வந்துருங்க? சகோதரர்களே, ஒருவருக்கு ஒருவர், முதல் பாயிண்ட் அப்படியே நிறுத்துருவோம். கடவுளுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய நன்மைகள், தேவனுடைய தடைகள் எங்க இருக்கிறது? ஒருவருக்கொருவர் விரோதமாக பேசாத, என்ன சொல்லுது? பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க அப்படியே சொல்லப்படுது. பேசாத இருங்கள் அப்படின்னா சகோதரர்கள் யாரு? சகோதரர்கள் யாரு? விசுவாசிங்க, அக்க பக்கத்தில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிற அத்தனை பேரும் சகோதர சகோதரிகள். இது ஆலயத்துக்குள் இந்த சகோதரியோடு கூட நேசிப்பதில்லை. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னங்க? சகோதர சகோதரிகிட்ட எப்படி இருக்கணுமா? ஒருவருக்கொருவர் விரோதமாக இருக்கக்கூடாது. அப்ப ஏன் இன்னைக்கு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி பார்க்க முடியலன்னா, சகோதரி கிட்ட நம்ம என்ன பண்றாங்க? விரோதமாக எழும்பி நிற்கிறோம். என்ன எழும்பி நிற்கிறோம்? அது அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. சகோதரனுக்கு விரோதமாக பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் விரோதமாக, அவ்வளவுதான். அப்புறம் வாசிக்கலாம். எதுக்கு விரோதமா மாறிடுவான்? அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வருமா? தேவனுடைய ஆசீர்வாதம் வருமா? எங்கேயும் வராது. அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. தாவீதை கூடியிருந்த ஜனங்க யாருமே என்ன பண்ணல? தாவீதை வெறுத்து பேசல. தாவீதை கூடியிருந்த ஜனங்க என்ன பண்ணல? நிந்தித்து பேசல. அவங்ககிட்ட என்ன பண்றாங்க? இப்படி ஒரு மனுஷன் நம்ம கிட்ட விசாரிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க? தாவீது கிட்ட பேசுறாங்க. எந்த ஜனங்கள்லாம்? ஆனா சகோதரர்கள் என்ன பண்றாங்க? சகோதரர் என்ன கேள்வி கேட்கிறான்? ஆடுகள் விட்டுட்டு என்ன பண்ணிட்ட? இங்கேயே வந்த எஜமானுக்கு என்ன பதில் சொல்ல? அப்போ சகோதரர்கள் என்ன பண்ணல? சகோதரன் நேசிக்க முடியல. யார? தாவீதை அவங்களால நேசிக்க முடியல. ஏன் தடுக்கிறது? ஏன் அவர்கள் தாவீதை நேசிக்க முடியாம போனதுக்கு காரணம் என்ன? சகோதரன் தானே. ஆடு மேய்க்கிறான், அப்புறம் தாழ்மையா இருக்கிறானா? தாழ்மையா இருந்தா நேசிக்க முடியாதா? இல்ல. அவனுடைய தோற்றம், உடை அலங்காரம், உடை அலங்காரம், இவர்கள் நிற்கக்கூடிய தோற்றம், இவர்கள் போட்டு இருக்கிற ஆடைகள் எல்லாமே எப்படி இருக்குதுங்க? கம்பீரத்துக்குரியதாக இருக்கிறது. ஆனா தாவீது வந்தவனோ எதோட வரான்? கம்போ கோலும் தடியும் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இப்ப இவனப்ப என் சகோதரன் சொல்ல முடியுமா? ஒரு நல்ல ஒரு ஆபீஸ்ல நல்ல நீட்டான ஒரு பொசிஷன்ல இருக்கிறீங்க, ஒரு கிழிஞ்ச சட்டை போட்டுட்டு அண்ணா அப்படின்னு வந்தா அவர் என்ன பண்ணாரு? என் தம்பி தாண்டா, வாடா உள்ள உட்கார்றா அப்படின்னு சொல்லுவாரா? அந்த பதவிக்கு அவருக்கு என்ன ஆகுது? அப்ப அந்த பதவியை தான் பாக்குறான கண்டி தன் சகோதர ரத்தத்தை என்ன பண்ணல? உறவை பார்க்கல. அதனாலதான் கடவுள் அந்த சகோதரருக்கு முன்னாடி உயர்த்தினார். அல்லேலூயா. யோசேப்பை நீங்க கவனிச்சு பாருங்க. நல்ல வஸ்திரம் தான் உடுத்திருந்தான். யாரு? நல்ல வஸ்திரம் தான் உடுத்திருந்தான். ஆனா அந்த வஸ்திரத்தை யார் பிடிங்கினா? யார் பிடிச்சு கழித்தாங்க? சகோதரர்கள் கழிச்சினாங்க. நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க. எப்பெல்லாம் சகோதரர்கள் அவமானமாக நிந்தைகளாக பார்த்த அந்த நபர் தான் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை தாழ்மையாக பார்க்கிறவர்கள், அற்பமாக பார்க்கிறவர்கள், அவர்களுக்கு முன்பாக தான் கடவுள் நீங்கள் உயர்ந்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய இடத்துல கடவுள் நம்மளை கொண்டு வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. யோசேப்புடைய வஸ்திரத்தை எல்லாத்தையும் பிடுங்கி தூக்கி குழியில போட்டாங்க. எதுல போட்டாங்க? குழியில போட்டாங்க. அப்போ குழியில போட்ட அந்த மனுஷனை வீட்டி கொண்டு போன பிறகு அவன் என்ன பண்றாங்க? தன் சகோதரர்களுக்கு மாத்து வஸ்திரங்கள், ஆகாரங்கள்
கொண்டு வந்த பணத்தை திருப்பி கொடுக்கிறான். எவ்வளவு பெரிய உயிர் இல்லையா? அல்லேலூயா. ஆனா அவன் யாரை நேசித்தான்? அதுக்கப்புறம் யாரை நேசித்தான்? தன் சொந்த சகோதரர்களை நேசித்தான். அல்லேலூயா. நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க. நான் நினைச்சு பாக்குறேன், தாவீது இப்போ அரசாண்ட ஆரம்பிச்சிட்டான். யாரு? ராஜாவா இருக்கிறான். இப்ப அவங்க சகோதரன் யாருக்கிட்ட தான் இருந்திருக்கணும் இல்லையா? அன்னைக்கு என்ன அற்புதமா நினைச்சீங்கடா, நீ இப்படிலாம் நினைச்சீங்க, உங்களுக்கு வேலை கிடையாது, உங்களுக்கு குடும்பத்தை பார்த்துக்க மாட்டேன், எதையும் செய்ய மாட்டேன்னு சொல்லி தாவீது சொல்லியிருப்பானா? என்ன பண்ணான்? அவன் தன் தாயும் தன் சகோதரர்களும் எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்க? அவன் ராஜாவாக இருக்கிற வரைக்கும் அவர்களை பராமரித்து பாதுகாத்து கொண்டிருந்தான். அதுதான் உண்மையான கிறிஸ்துடைய சகோதரத்துடைய அன்பு. என்ன அன்பு? கிறிஸ்துனுடைய சகோதரத்துடைய அன்பு. மற்றவங்க என்ன பேசுகிறேன்னு நம்ம எதிர்பார்க்கல. நான் என்ன பேசுறேன்? கடவுள் என் வாய் இருக்கிற வார்த்தை தான் கேட்பார். என் வாயில நான் என்ன பேசுறாதான் கேட்பாரு. தேவனுடைய வார்த்தைகளை நீங்க கவனிக்கணும். அங்க சொல்லப்படுது பாருங்க, தன் சகோதரனுக்கு நியாயப்பிரமாணத்துக்கு நியாயப்பிரமாணத்தை என்ன பண்றான்? எப்படி ஆயிடுறான்? ஜட்ஜ்மெண்ட் அவன் தான் கொடுப்பான் இல்லையா? அவனுக்கு நான் தான் கரெக்ட், நான் தான் செய்யறது அப்படின்னு அந்த இருமாப்பு, அந்த திமிர், ஆணவம் எங்க வருதுங்க? நியாயப்பிரமாணத்தை மீறும் பொழுது, சத்தியங்களை மீறும் பொழுது. அல்லேலூயா. அப்போ கடவுளுடைய வார்த்தை நமக்கு தெளிவா சொல்லுங்க. அதுல பாருங்க, அழகா அந்த 12வது வசனம் மிக கிருபையான ஒரு வார்த்தை சொல்லுது பாருங்க. நியாயப்பிரமாணத்தில் ஒருவரே அவரை ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர், மற்றவர்களை நீ யார்? என்ன கேட்கிறாருங்க? உன்னை ரட்சித்தது யாரு? இவங்களை ரட்சித்தது யாரு? ஏடா நீ அவங்கள ரட்சித்தியா? இல்ல நீ அவங்க ரட்சித்தியா? உங்ககிட்ட வல்லம் இருந்துச்சா? உங்ககிட்ட கொடுத்தது யாரு? அவர்தான் என்ன பண்ணணும்? உன்னையும் என்னையும் நியாயம் தீர்க்கணும். மற்ற யாருமே, சக மனுஷர்கள், சக விசுவாசிகள், சக குடும்பங்கள் என்ன பண்ண முடியாதுங்க? நியாயம் தீர்க்க முடியாது. அதான் அழகா கேட்கிற, நீ யார்? என்ன கேட்கிறாருங்க? ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர் யாரு? நம்ம இயேசு. சொல்லுங்க, இதெல்லாம் யாருக்கு தெரியணும்? யாருக்கு தெரியணும்? பைபிளை படிக்கக்கூடிய பரிசுத்தமுள்ள தேவ பிள்ளைகளே, சத்தியங்களை அறிந்து கொண்டு இருக்கிற சத்தியவான்களே, இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? அறிஞ்சுக்கணும். அல்லேலூயா. நான் ஜெபிச்சுதான் இவங்க ரட்சிச்சுட்டாங்க, நான் ஜெபிச்சுதான் இவங்க நடந்துட்டாங்களா? போலி. அல்லேலூயா. அவர் நினைச்சுதான் நீ ரட்சிக்கப்பட்ட. அப்போ அவர் தான் உன்னைய என்ன பண்ண முடியும்? குற்றப்படுத்த முடியும். உனக்கும் எனக்கும் உயர்வும் ஆசீர்வாதம் அவர் தான் கொடுக்க முடியும். என் கையில இருந்து உனக்கு என்ன கிடையாது? ஆசீர்வாதம் கிடையாது. அல்லேலூயா. ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்வதற்கு முழு அதிகாரம் உண்டு. தேவனுடைய வார்த்தையை சொல்வதற்கு முழு அதிகாரம் உண்டு. அப்போ அழிக்கவும் ரட்சிக்கவும் வல்லமையுடையவர் அவர் மட்டும்தான் நம்மை குற்றப்படுத்தி பேச முடியும் தவிர மற்ற யார் குற்றப்படுத்தி பேசினாலும் எவையும் நீங்க என்ன பண்ண முடியாது. அல்லேலூயா. என்னுடைய எண்ணம் என் கடவுளுடைய பார்வைக்கு உண்மையாக இருக்குது. அல்லேலூயா. என் ஜெபம் என் கடவுளுக்கு பிரியமாக இருக்கிறது. என் நடத்தைகள் என் தேவனுக்கு பிரியமாக இருக்கு. நான் பேசுகிற பேச்சு செயல்பாடு என் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. நான் மனுஷனுக்கு எந்த காலத்திலும் விரோதமாக நான் நிக்கல. அல்லேலூயா. என் சகோதரனுக்கு விரோதமா இருக்கிறோமா? நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப நம்ம பைபிளை படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு நல்லா இருந்து நம்ம சகோதரன் நேசிக்கலாம் கிடையாது, பிரயோஜனமே கிடையாது. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், திரும்ப சொல்லுகிறேன், உங்களை 1000 பேர் குற்றம் சொல்லிட்டு கவலையே படாதீங்க. அல்லேலூயா. அங்கதான் கடவுளை உயர்த்த போகிறார், அங்கதான் கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்த போகிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. எந்த இடத்துல நீங்க நிந்தைகள் அனுபவிச்சிருக்கீங்களோ கொஞ்சம் நீங்க கற்பனை பண்ணி உங்க வாழ்க்கை கடந்து வந்திருப்பீங்க. கடந்து வராமலாம் கிடையாது. எந்த இடத்துல கொஞ்சம் நிந்தைகள் அடைஞ்சீங்களோ, உங்களை சகித்து போன முகம்லாம் இன்னைக்கு நிமிர்ந்து பாக்குற அளவுக்கு கடவுள் உங்களை அவங்க முன்னாடி உயர்த்திட்டு தான் இருக்காரு. உயர்வு இல்லாம கிடையாது. ஆனா நீ நினைக்கிற உயர்வு வேற. ஆனா அவர் கொடுக்கிற உயர்வு எப்படி தெரியுமா? படிப்படியா படிப்படியா கொடுத்த ஸ்டாண்டர்டா நிறுத்த பார்ப்பாரு. நீ போயிட்டுனா என்ன ஆயிடுற? முட்டிக்கிட்டு மறுபடியும் கீழே விழுந்துருவ. அதனால கர்த்தர் அதை செய்ய மாட்டாரு. இன்னும் உன்னை பக்குவப்படுத்தி அந்த என்னென்ன சுய சாகடிச்சுடுவார். எது சாகம்? சுய சாகம்.
திட்டிட்டு போட்ட யாரு? மாமியாரா? சரிங்க, மாமியார் தானே. நாத்தனாரா? மச்சினியா? ஓகே, பேசிட்டு போ. அப்ப அந்த தன்மை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அங்கதான் நம்ம ஜெயிச்சுட்டோம். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணல, ஜெயிக்கவே இல்லை. அல்லையா? அப்ப ஆண்டோடைய பிள்ளைகள் யாரையும் நீங்க என்ன பண்ணாதீங்க, குற்றவாளி என்று தீர்க்காதீங்க. அது அடுத்த ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, 15வது வசனம் வாசிங்க. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் என்னதுன்னு நல்லா வாசிங்க. அப்படி அப்படின்னு என்ன அர்த்தம்? கடவுளுடைய பிரியமானது, அவருக்கு எதெல்லாம் செய்யணுமோ, எதை இப்ப சொல்லல, வீட்டுக்காருக்கு என்னெல்லாம் சாப்பாடு தேவை, என்னெல்லாம் டிஃபன் கொடுக்கணும், இட்லி சாப்பிடாரா, சாம்பார் சாப்பிடாரா, சட்னி சாப்பிடாரா, அது பார்த்து பார்த்து செய்றீங்க பாத்தீங்களா? அது போல கடவுளுக்காக நீங்க என்ன பண்ணுமா, அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய சித்தத்தின்படி, அவருக்கு ஏற்றபடி நீ செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா வாழ்க்கையில கடுகளவு கூட தோல்வி கிடையாது. அல்லேலூயா. ஒருத்தர்கிட்ட போய் நம்ம என்ன பண்ண வேண்டியது, வெக்கப்பட்டு நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிதான் நடத்திட்டு இருக்காரு. கர்த்தருடைய பெரிதான கிருபைகள் இந்த மாதம்லாம் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதித்து இருக்கிறார். எங்கேயோ எனக்கு பிளாக் ஆன மாதிரி இருந்தாலும் அதை கர்த்தர் ஃபில்டர் பண்ணி எடுத்து என்ன பண்றாருங்க, அழகா கொடுத்து 2ஆம் தேதி கூட்டத்துக்கு உண்டான ஆசீர்வாதத்தையும் கையில கொடுத்துட்டு போறாரு. அப்ப இவ்வளத்தையும் கர்த்தர் சந்திக்கிறார்னா அவருக்கு ஏற்றபடி நம்ம செயல்படும் போது, எப்போதும் சொல்ல, பணத்தை முக்கியத்துவமாக பார்க்காது, கர்த்தருடைய வார்த்தையை முக்கியமா பாரு, உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம், ரொம்ப நேரம் அதுக்காக டைம் பண்ண, என்னடா பிரச்சனை சால்வ், எப்படா கடன் நினைக்காது. சாதாரணமா ஆண்டவரை இன்னைக்கு என் வாழ்க்கைக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கட்டடுங்க. அதுல என்ன இருக்கணும், மீதி துணிக்க இருக்கணும். வெறும் சாப்பிட்டுட்டு போடுற, தொடச்சு போடுறதா இருக்கணும், மீதி இருக்கணும். நான் இப்ப சமைக்கிறேன்னா அதை கொஞ்சமாவது என்ன பண்ணணும், இது அது போல என்னுடைய உழைப்புடைய வருமானம் என்ன பண்ணும், செலவானாலும் கொஞ்சமாவது என்ன பண்ணும், மீதி இருக்கணும். அப்படி மீதி இருந்துச்சுன்னா நான் ஜெயிச்சுட்டேன். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் உங்களுக்கு முடிக்கிறேன். அல்லேலூயா. அதே யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல பாருங்க, வாசிங்கம்மா, 16, 17 வாசிங்க, முடிச்சிடலாம். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டாமல் பாராட்டுகிறீர்கள், பொல்லாதவங்களாக இருக்கிறது. எப்படிங்க, இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தானே பெருமை பாராட்டுறாங்க, பெருமையா பேசுறாங்க, பெருமையான காரியத்தை செய்யறாங்க இல்லையா? வாழ்க்கையில என்ன பண்றாங்க, நான் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், என்ன போல உனக்கு பத்தியா, நீ என்ன தப்பு கண்ட, கல்யாணம் பண்ணி புருஷனை கட்டி என்ன அனுபவிச்ச, இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனா அவங்க முன்னாடி கடவுள் இருந்தாரு, நான் தாழ்ந்திருக்க கடவுள் அவங்களை காட்டில என்ன பண்ணுவாருங்க, மேன்மையா வைப்பாரு. அவங்க ஒரு நாள் படுத்தாங்கன்னா எந்திருக்க முடியாது, நான் எத்தனை நாள் படுத்தாலும் என்னால எந்திருக்க முடியும். ஏன்னா அந்த கிருபை கடவுள் நமக்கு வச்சிருக்கிறாரு. அங்க சொல்லப்படுது, ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம். இவ்வளவுதாங்க. எது பாவம்? நன்மை செய்ய அறிந்தும் செய்யாம போனா என்னவா, பாவம். அல்லேலூயா. அப்ப கடவுளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நீ செய்யாம போனாலும் பாவம். உன் சகோதர சகோதரிகளுக்கு செய்ய வேண்டிய நன்மையை நீ செய்யாமல் போனாலும் பாவம். அல்லேலூயா. அப்ப இதையெல்லாம் நம்ம கலைந்து எடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்.